கார்த்திகை மாதங்கள்ல வந்து ஆண்களும் மாலை போடுறாங்க. அதே சமயம் பெண்களுமே மாலை போட்டு அவங்களுக்கான பக்திய செலுத்துறாங்க. அத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு? ஆண்கள் மாலை அணிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டு காலம் காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த பெண்கள் மாலை அணிஞ்சு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது கணவன் கோவிலுக்கு சென்று வரும்பொழுது மனைவி அவனை பார்த்து அந்த பிரசாதத்தை இட்டுக்கொண்டால் கோவிலுக்கு போயிட்டு வந்த 100% புண்ணியமும் மனைவியை கிட்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு வந்து வழிபாட்டு முறை அப்படின்னா, அவங்க எது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும்? கன்னியா பூஜை 7 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை அமர்த்தி அவர்களை பாலா திரிபுர சுந்தரி சக்தி வழிபாடு அவளினுடைய அம்சமாகவே பாவிச்சு அந்த குழந்தையை பெற்ற தகப்பனாகவே இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு இருக்கு. அதற்கடுத்து பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கார்த்திகேயன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா நம்ம இன்னைக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதங்கள்ல வந்து ஆண்களும் மாலை போடுறாங்க. அதே சமயம் பெண்களுமே மாலை போட்டு அவங்களுக்கான பக்திய செலுத்துறாங்க. அத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு? ஆண்கள் மாலை அணிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டு காலம் காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த பெண்கள் மாலை அணிஞ்சு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது இடைப்பட்ட காலச்சொருகள் அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். அந்த காலத்துல எல்லாம் வந்து பெண்கள் மாலை அணிஞ்சு எங்கேயாவது வழிபாட்டுக்கு போனாங்களா அப்படின்னாக்க அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எங்கேயுமே அந்த மாதிரியான சான்றுகளை நம்ம கவனிக்கல. காரைக்கால் அம்மையாரை விட பக்தி செலுத்திய ஒரு பெண்மணியை நம்மால் காண முடியுமான்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அம்மா வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணாளா அப்படின்னா இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பெண்களே வணங்குதலுக்குரிய போற்றுதலுக்குரிய தெய்வமாக கண்ட ஒரு சமூகம் நம்மளுடைய சமூகம். அப்படிங்கிறதுனால தான் என்ன அவளை வந்து தனியா பக்தி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருந்ததுக்கான காரணம். கிட்டத்தட்ட இன்னைக்கு கால சூழ்நிலைகள்ல 1980களுக்கு பிறகு சில ஆலயங்கள்ல வந்து பெண்களும் ஆலை அணிஞ்சு வரலாம், வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிறகு ஏற்பட்ட கால மாறுதல்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய வார்த்தைகளாக இருக்கு இந்த இடத்துல. என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக. சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப பக்தி செலுத்துறது அது யாரு வேணாலும் பண்ணலாம். பக்தி அப்படிங்கிறது யார் மனதில் வேண்டுமானாலும் எழலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் எழும். அந்த ஒரு ஒளி அப்படிங்கிறது எப்ப வேணுமானாலும் அவர்களுக்குள் கிடைக்கப் பெறலாம். அது எப்ப, எப்படி, எங்கிருந்து யாராலையும் சொல்ல முடியாது. 3 வயசுல திருஞான சம்பந்தருக்கு ஞானம் கிடைச்சது. சீர்காழியில வாய்மொழி அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கோவில்ல அவருக்கான அந்த ஞானம் கிடைச்சது. ஆனா அருணகிரிநாதருக்கு 40 வயசுக்கு மேலதான் கிடைச்சது. இப்ப அவருக்கு 3 வயசுல கிடைச்சிட்டு எனக்கும் 3 வயசுல கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி இங்க என்ன பண்ணல, யாரும் வந்து பிரயாசைப்படல. அவளுக்கு உண்டான கால சூழ்நிலைகள்ல நிச்சயம் அதற்கான நேரங்கள் வரும்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பக்தி அப்படிங்கிறது. அதனால இந்த பெண்கள் தனிப்பட்ட முறையில வந்து இவ்வளவு தூரம் பக்தி செலுத்தி அவளை வருத்திக்கணுன்ற அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வந்த மனைவியை கணவன் பார்த்தால் பாதி புண்ணியம் கிடைக்கும் கணவனுக்கு. ஆனால் கணவன் கோவிலுக்கு சென்று வரும்பொழுது மனைவி அவனை பார்த்து அந்த பிரசாதத்தை இட்டுக்கொண்டால் கோவிலுக்கு போயிட்டு வந்த 100% புண்ணியமும் மனைவியை கிட்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்ணிருக்கு,
சலுகைகளும், எல்லா இடத்துலயும் அவர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் வந்து நம்ம குடுத்து வச்சிருக்கோம். இதுதான் உண்மை. அதுக்காக அவள வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டு வைக்கணுன்றதெல்லாம் சொல்லல. இது இந்த மாதிரியான சலுகைகள் அவளுக்கு இருக்கு. அவ வருத்திக்கணுன்ற அவசியம் இல்லை. இது என்னுடைய பார்வை. இப்ப பெண்களுக்கு வந்து வழிபாட்டு முறை அப்டின்னா, அவங்க எது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும்? பழங்காலத்திலிருந்து எந்த மாரி வழிபாட்டு முறைகள் அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கயா? பெண்களை பொறுத்தளவுக்கு கன்யா பூஜை. 7 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை அமர்த்தி, அவர்களை பாலா திரிபுர சுந்தரி சக்தி வழிபாடு அவளினுடைய அம்சமாகவே பாவிச்சு, அந்த குழந்தைய பெற்ற தகப்பனாகவே இருந்தாலும், அந்த குழந்தையினுடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு இருக்கு. அதற்கடுத்து சுமங்கலி பூஜை. அந்த சுமங்கலி பூஜையில அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய சுமங்கலிகளை அமர்த்தி, அதையும் தேவியின் உருவமாக பாவனை பண்ணி, பூஜை பண்ணி, அன்னைக்கு வயசுல எத்தன பெரிய வயசான ஆளாக இருந்தாலும் சரி, இந்த அம்பாளினுடைய உருவமாகவே பார்த்து, அவர்களுடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பெண்கள வந்து எவ்வளோ தூரம் உயர்வா பார்க்கிறோம் நம்ம. அப்போ இந்த பெண்களுக்கான வழிபாடு தன்னைத்தானே இறைவியாக அமர்த்தி, அடுத்தவர்கள் பூஜை செய்யக்கூடிய ஒரு உருவமாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது. இங்க ஆண்களுக்கு வந்து 2 பூஜை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வடுக பூஜை, இன்னொன்று பிரம்மச்சரிய பூஜை. இந்த பிரம்மச்சரிய பூஜை வந்து மகாபெரிவா காலத்துல இருந்தது. இன்னைக்கு கால சூழ்நிலைகள்ல அதெல்லாம் போயிடுத்து. அதற்கெல்லாம் வாய்ப்பும் இல்லன்னு ஆயிடுத்து. இப்ப இந்த வடுக பூஜை மட்டும் தான் இன்னைக்கும் இருக்கிறது. இந்த வடுக பூஜை அப்படிங்கிறது 6 வயதிற்கு உட்பட்ட அந்த சிறுவர்களை அமர்த்தி, சண்டி ஹோமங்களில் பிரதானமாக அந்த வடுக பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைரவரின் உருவமாக அவரை கண்டு, அவரிடத்துல அந்த பூஜைய பண்ணி, ஆவாகனத்த பண்ணி, அந்த குழந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படின்றது இருக்கு. அப்ப பெண்களுக்கு எந்த கால சூழ்நிலைகளிலும், எந்த நேரத்திலும் அவர்களை அமர்த்தி பூஜை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அவர்கள் தனித்துவம். அவர்கள் வந்து தனியா பக்தி செலுத்தணுன்ற அவசியம் இல்லைங்கிறத சொல்றேன். இப்ப மன்னர் காலகட்டத்தில பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க. அவங்க என்னதான் வேற வேற கோயில்களுக்கான பணிகள் செய்தாலும், அவங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வேறுபட்டிருந்தது. அத பற்றி விளக்கங்கள் கொடுங்கயா. இதற்கு எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, சாளுக்கிய மன்னர்கள். முதல்ல அவங்கள தான் எடுத்துக்கணும். இந்த சாளுக்கிய மன்னர்கள் வந்து நம்ம நெறைய வந்து படிச்சிருக்க மாட்டோம். கேள்விப்பட்டிருப்போம். இல்ல 8ஆம் வகுப்பு புத்தகத்துல அந்த வரலாறு, சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்துல வந்து சில வார்த்தைகள நம்ம கவனிச்சிருப்போம். அவங்க தான் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்த குடுக்குறாங்க. சரபேஸ்வரர், பிரத்யங்கிரா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தெய்வங்களை வந்து அவங்க தான் வந்து கொண்டு வராங்க. அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நரசிம்ம அவதாரம் கொண்டு பக்த பிரகலாதனுக்காக ஹிரண்யகசிபுவை வதம் செய்த பிறகு மகாவிஷ்ணுவினுடைய ஆக்ரோஷம் தணியாமல் இருந்ததினால், சிவபெருமானே 8 கால்கள் கொண்ட சிம்மமாக கருடனினுடைய இறகுகளை கொண்டு அந்த இடத்துல வந்து அவருக்கு முன்னதாக நடந்து வந்ததாக. அதுதான் சரபேஸ்வரர். அந்த இறகுகளில் ஒரு இறகாக வந்து அமர்ந்தது தான் பிரத்யங்கிரா. இப்ப இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான ஒரு தோற்றத்தை உடைய ஒரு அம்பாள், சாக்ஷாத் சிவபெருமானினுடைய உருவம் தான் பிரத்யங்கிரா தேவி. அப்ப அந்த தேவியையும், சரபேஸ்வரரையும் வழிபாடு செய்தவர்கள் சாளுக்கிய மன்னர்கள். சிவபெருமானை முற்றிலுமாக வேறுபட்ட உருவத்தில் வழிபாடு செய்தவர்கள். போரில் தோல்வியே காணாத மன்னர்களில் ஒருவர் சாளுக்கிய மன்னர்கள். அந்த சாளுக்கிய வம்சத்துல வந்த யாருமே என்ன பண்ணல? தோல்வியே கண்டதில்லை. அது தொடர்பான ஒரு தெலுங்கு படம் இருக்கிறது. தெலுங்கு சினிமா ஒண்ணு அத பத்தினது இருக்கு. அத நான் சொல்ல விரும்பல. அ அதுக்கு அடுத்தது அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜ சோழன்
அந்த அவங்களுடைய பரம்பரைய பார்த்தோம்னாக்க நெறைய சிவாலயங்கள பண்ணியிருப்பாங்க. இந்த நெறைய சிவாலயங்கள்ல ஆனால் அவர்களுடைய வழிபாடு எங்கவா இருந்தது அப்படின்னா, வாராகிட்ட தான் இருந்தது. ஸ்ரீமத் ராஜராஜேஸ்வரி அம்பாளினுடைய குதிரைப்படை தளபதியாக இருந்தவள் வாராகி. அந்த வாராகியினுடைய அனுக்கிரகத்தினால் ராஜராஜ சோழன் எந்தவித போரிலும் தோல்வியே காணாதவன். அப்ப இதுலயும் நீங்க இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். அங்கேயும் ஒரு தேவியினுடைய வழிபாடு, இங்கேயும் ஒரு தேவியினுடைய வழிபாடு. அப்ப சக்தி வழிபாடு என்ன பண்ணியிருக்கு? இந்த உலகத்தை ஆள்வதற்கான வழிய காமிச்சிருக்கு. அப்ப அந்த பெண் சக்திங்கிறது எவ்வளவு தூரம் இருக்கு? இதத்தான் போகரும் பண்ணினார். அவரும் வந்து பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வழிபாட்டின் மூலமாகத்தான் முருகப்பெருமானை கண்டாரே தவிர, அவர் எடுத்த எடுப்புல வந்து என்ன பண்ணிடல? சிவபெருமானையோ, முருகப்பெருமானையோ வந்து தரிசனம் பண்ணிடல. நீங்க எந்த இறை வழிபாட்டுக்குள்ள வரணும்னாலும் முதல்ல சக்தி வழிபாடு. இந்த உலகத்துல 2 விஷயம். ஒண்ணு மண்ணில் விதைத்த விதை விருட்சமாகும். மற்றொன்று பெண்ணில் விதைத்த விதை இந்த உலகத்தை ஆளும். இந்த 2ம் தான் உருவாக்குவதற்குண்டான சக்தியை பெற்றது. அதனால தான் சக்தியின் சொரூபம் அப்படின்னு சொல்லி பெண்ண சொல்றோம். ஒரு பெண் இல்லன்னா ஒரு ஆண் இல்லை. ஒரு மண் இல்லை அப்படின்னா விருட்சம் இல்லை. இந்த சக்தி அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை அப்படின்ற அந்த வழிபாட்டை ஏன் சொல்றோம்? சிவன் இல்லையேல் சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்ற வார்த்தையை சொன்னதற்கான காரணார்த்தம் இதுதான். அதனால மன்னர்கள் காலத்திலிருந்து இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது வந்து சக்தி வழிபாடாகத்தான் இருந்தது. சரிங்க. நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றி.